இது தேவன் அனுமதித்தார். அப்போ தாவீது அவர் கேள்விப்படுறார், இந்த மாதிரி பெலிஸ்தில இருந்து ஒரு மனுஷன் இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறார். அவருக்குள்ள பக்தி வைராக்கியம் கொழுந்துவிட்டு இருந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு ஒரு மனுஷன். எல்லாரும் ஜனங்க கூடி இருக்காங்க. அவன் கோலியாத் கேட்கிறான், உங்களிடத்துல யாராவது ஒரு மனுஷன் என்ன மேற்கொள்ள முடியுமா? எல்லாரும் பயந்து நடுங்கிறாங்க. ஏன்னா கோலியாத் மிக உயரமான மனுஷன். ஆமரம் வச்சு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்கான். பிசாசு அப்படிதான் வரணும் இல்ல, வாழ்க்கையில பயமுறுத்துவான். வியாதி மாதிரி ஒரு போராட்டத்தை கொடுத்து பயமுறுத்துவான். நெருக்கடிகள் இதெல்லாம் கொண்டு பயமுறுத்துவான். அதெல்லாம் கோலியாத்தின் ஆவிகள். நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. இவன் தைரியத்தை தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திட்டு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீ நிந்திக்கிறதுக்கு நீ யார் சொல்லி நிக்கணும். அங்க அந்த சேலஞ்சில நேர போய் என்கவுண்டர் பண்றாரு. என்கவுண்டர் பண்ணும்போது சவுல் கேட்கிறாரு, நீ சின்ன பிள்ளையா இருக்க, என்னுடைய கவசத்தை எல்லாம் போட்டுக்கப்பா சொல்லி போட்டு பாக்குறாரு. அவன் சொல்லிட்டான், ராஜாவே எனக்கு இது வேண்டாம். எடுக்கிறான், 5 கூழாங்கல் எடுக்கிறான். அந்த 5 கூழாங்கல் எடுத்து போய் ஓடுறான். தேவனுடைய வல்லமையினால ஒரு கல் அந்த சேலஞ்ச எடுக்கிறதுக்கு முன்னதாக தன்னுடைய வாயினால அறிக்கை பண்ணுகிறான், இன்றைக்கு உன் தலையை வெட்டி ஆகாய பறவைக்கு ஆகாரமா கொடுப்பேன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி அடிக்கிறான். கர்த்தர் அந்த மனுஷனுக்குள்ள இருந்த விசுவாச வார்த்தையை கவனிக்கிறார். நேர இந்த இடம் தான் ஃபுல் கவர்டு, இந்த இடம் ஓபன் ஆனது. கர்த்தர் அந்த இடத்துல தான் அடிக்க வைக்கிறார். அவன் கீழே விழறான். அவனுடைய பட்டயத்தாலே அவனையே கொண்டு அவன் அறிக்கை பண்ணபடியே அவன் தலையெடுத்து பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்க. அதுக்கு பிறகுதான் சவுல போய் பார்க்கிறார். ஏனென்றால் இவனுள்ள இருந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அவன் தேவனை துதிச்சு 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 சத்துருடைய எல்லா கோட்டைகளையும் தகர்த்தெறிகிறான். சவுலுக்குள்ள என்ன இருந்ததுன்னா சத்துருடைய ஆவி. அதை விலக்கி ஓட்டுறதுக்காக சவுல இடத்துல கொண்டு போறாங்க. அங்கேயும் ஜெயிக்கிறாப்புல தாவீது. புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் புரிஞ்சதுனாக்கா இப்போ எப்படி அந்த ராஜாவை ஜெயித்தான் இந்த தாவீது என்பத ஒரு சங்கீதமா பாடி தேவனை ஆர்ப்பரிக்கிறார்கள். மகிமை தேவனுக்குரியது, கனமும் புகழ்ச்சியும் தேவனுக்குரியது. அவன் துதிச்சு பாடி தேவனை கொண்டாடின போது அவனுக்கு சவுலுக்குள்ள இருந்த ஆவி விலகி ஓடினது. ஆனாலும் அவனுடைய சில காரியங்களால அவனுடைய முடிவு பரிதாபமாக முடிந்தது. இப்போ வாசிக்கலாம் சங்கீதம் 18. இது ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு. எப்படின்னா, to the chief musician, a psalm of David, the servant of the Lord, who spoke the words of the song to the Lord on the day when the Lord delivered him. அவனை விடுவிச்ச தேவனுக்கு மகிமை செலுத்துறான். From the hand of all his enemies and from the hand of Saul. பர்டிகுலரா போறார். அநேக சத்துருக்கள் கண்டான் உன்னுடைய வாழ்க்கையில.
பிரதானமாய் கண்டது சவுலன். அப்போ தேவனை எப்படி உயர்த்தி பாடுறாருன்னு பாருங்க. I love you fervently and devotedly, O Lord, my strength. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். இப்போ நம்மளுடைய பலன் எங்க காணப்படுகிறது? நம்மளுடைய பண பலமா, மனுஷர் பலமா, அல்லது நமக்குண்டான திறமைகளா? ஆனா அன்றைக்கு தாவீது என்ன சொல்றாரு? என் பலன் ஆகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். அவர் அட்ரஸ் பண்ற வார்த்தையை பாருங்க. நம்ம வேற இந்த 3 வார்த்தை மாத்திரம் வாசிக்க போறோம். பின் இன்னொரு செஷன்ல இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். 2வது வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, அட்ரிபியூட் பண்றாரு தேவனை குறித்து. கர்த்தாவே, நீர்தான் என் கண்மலை, நீங்க தான் என் கோட்டை, நீதான் என்னை விடுவிக்கிறவர். My God, you are my strength. நான் உண்மை நம்புகிறேன். In whom I trust. அவருக்குள்ள ரெஃப்யூஜ்குள்ள இருக்கிறபடினால் அவர்தான் எனக்கு பாதுகாப்பு. என் ரட்சிப்பின் சந்தோஷமே அவரால் தான். என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீர். I will call upon the Lord who is to be praised. So shall I be saved from my enemies. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம மனுஷர்கிட்ட ஆலோசனைக்கு போவோம். இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்களா, இவங்க எனக்கு உதவி செய்வாங்களா சொல்லிட்டு மனுஷர்கிட்ட அட்வைஸ்க்கு போவோம். ஆனா தாவீது ராஜா என்ன சொல்றாரு? I will call upon the Lord who is to be praised. அவருக்கு தான் மகிமை செலுத்தணும். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். இந்த வார்த்தைகள் சொல்லும் போதே ஒரு பெரிய சமாதானம் நமக்குள்ள. ஏன்னா அவரு நமக்கு முன்பாக நம்ம வைக்கிறோம். தேவ வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு அந்த வார்த்தையின்படி நம்ம விசுவாசிச்சோம்னாதான் நம்மளுடைய லைஃப்ல வர எல்லா சேலஞ்சஸ்லயும் நாம் வெற்றியார். என் பலனாகிய கர்த்தாவே, நன்மை அன்பு கொள்கிறேன். இது முதல் வசனத்துல சொல்றார். நான் கர்த்தரை நம்புகிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் அவ்விதமாக சொல்ல முடியும்? ஒரு தாவீது ராஜா பாருங்க, ஒரு ராஜா உடைய ஸ்தானத்துல இருக்கிற மனுஷன், அவருக்கு உண்டான அந்த சிச்சுவேஷன் பாருங்க. கோலியாத்தை நான் ஜெயிக்க முடிஞ்சாக்கா நான் எவ்வளவு திறமசாலின்னு சொல்லலாம். ஆனா அவர் அதை சொல்லல. அவர் சொல்ற வார்த்தை, தேவனாகிய கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து சொல்றார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மேல் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலை. கண்மலை, அந்த மலை மாதிரி அவரை நம்புறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் தான் எல்லாமே. ஆனா மனுஷன் தான் மாறிடுவாங்க. ஆனா கர்த்தர் மாறாதவர் என்பதை இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்ததுனால சொல்றாரு, என் கண்மலை, என் தேவனாகிய கர்த்தர், என் கோட்டை மாதிரி கட்டி இருக்கலாம். ஆனா அந்த கோட்டை எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவரே வசனத்துல சொல்றாரு, கர்த்தர் நகரத்தை காவாராகி காவலாளிகள் விழித்திருப்பதும் விருதா. சோ நம்மளை காக்கிறவர் யாரு? கர்த்தர். அதுதான் என்ன சொல்றாரு,
எனக்கு கோட்டை நீங்க தான் ஆண்டவரே, என் ரட்சிப்பு நீங்க தான் ஆண்டவரே. எனக்கு என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிறவரும் என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சனின் கொம்புமாயிருக்கிறேன். தேவஜனமே, நெருக்கமான ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில காணப்படும் போது நீங்க உடனே உங்க வேதத்தை திறந்து சங்கீதத்தை எடுத்து வாசிங்க. அவரை துதிங்க. அதை துதிக்க 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 நமக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் நம்மை விட்டு விலகிறது நம்ம உணர்வோம். ஏனென்றால் தெய்வ வசனம் சொல்லியிருக்கிறபடி உன் சத்துருக்கள் ஒரு வழியா வருவார்கள், 7 வழியா ஓடி போவார்கள். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நீ என்மேல் நம்பிக்கையா இருக்கிறபடினா நான் உன்னை பூரண சமாதானத்தோடு உன்னை காத்துக்கொள்வேன் தெய்வம் சொல்லுகிறார். தெய்வ ஜனமே, உலகத்துல உபத்திரவம் உண்டு, உலகத்துல போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்தந்த நாளுக்கு உண்டான போராட்டம் அந்தந்த நாளுக்குரியது. நீ ஒன்றே குறித்து கவலைப்படாத, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்துக்கோடு கூடிய ஜபத்தினால தேவனிடத்துல தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள் காக்க கடவுள் தேவன் சொல்லியிருக்கிறார். அவ்விதமாக சொன்ன தேவன் நம்மை கைவிட மாட்டார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகளில் ஒன்றாலும் ஒளிந்து போவதில்லை, நிறைவேறாமல் போவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருக்கும் போது அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, கலங்காதே, நீ பயப்படாதே. நானும் தேவன், நானும் நீ தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை இது நிச்சயமாகவே நம்மை பலப்படுத்துகிற வார்த்தைகள். ஏனென்றால் அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாயிலும் தரையில விழாதுன்னு சொல்லிட்டார் தேவன். வானம் நல்லா பாத்துக்கோங்க, வானம் போயிடும், பூமி போயிடும், ஆனா அவருடைய வார்த்தை நிற்கும் சொன்னார்னா அது நிற்கும், நடக்கும். அவர் பொய் சொல்லுகிறதுக்கு மனுஷன் அல்ல, மனமாரம் மனுபுத்திரன் அல்ல. அவர் சொன்னபடி கர்த்தர் செய்வார். விசுவாசம் நமக்கு வேண்டியது என்ன? அவர் மேல் நம்பிக்கை இருக்கும். கர்த்தருடைய வசனம் சொல்லியிருக்கபடி உண்மை முழு ஹிருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அவருக்கு உண்மையா இருக்கும். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர் உண்மையே நம்பி இருக்கிறபடி நான் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நடக்கும். இதை நாம் விசுவாசித்து அறிக்கை செய்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வெறும் இந்த ஃபர்ஸ்ட் 3 verses தான் எனக்கு படிச்சிருக்கோம். தொடர்ந்து வாசிக்கலாம். இப்பொழுது நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்துல போகிறோம், அவரிடத்துல எல்லாவற்றையும் அர்ப்பணிப்போம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா போராட்டமும் எவ்விதமாக ஒரு ராஜாவாகிய தாவீது தன்னுடைய காரியத்துல தன்னுடைய திறமையில போயிருந்திருக்கலாம், ஆனா அவர் அது செய்யல. கர்த்தர் மேல் சார்ந்திருந்து கர்த்தரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்த போது கர்த்தர் தனக்கு எவ்விதமாக தன்னுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கண்டார் என்பதை பின்வரும் வசனங்களை நம்ம வாசிக்கலாம். இப்பொழுது நம்ம தலைவரை ஜெபிப்போம். கர்த்தராகிய தேவனே, வானத்திற்கும் பூமிக்கும் எல்லாவற்றுக்கும் அதிகாரத்தை படைத்தவர் நீர் ஒருவர் தானேப்பா. உன்னுடைய பாதத்துல நாங்கள் வைக்கிறோம். நீங்க எதிர்பார்க்கிறது விசுவாசம், கடுகள விசுவாசம் போதும். இந்த விசுவாசத்தின்படி எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நீ கிரியை செய்ய மாட்டோம். முழுமையா நாங்க சரணடைகிறோம், உம்மண்டை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீ நடத்தணும்ப்பா. இந்த வேளையில நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருடைய இருதயத்தை தொடட்டும் ஆண்டவரே. இசப்பா, நீர் எவ்வளவு நல்ல தெய்வன், நீர் எவ்வளவு அன்புள்ள தெய்வன் என்பதை அவர்கள் ருசித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் பேசுகிறார். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. God be with you. Praise be to God's holy name. Amen.